இந்தியன் ரெட் கிராஸ் அமைப்பின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளம் பகுதியில் ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய 3 மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் பொதுமக்கள் வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவை செய்ய நடமாடும் மருத்துவ ஆம்புலன்ஸ்களை அலுவல் சாரா நிர்வாக இயக்குனர் நாராயணன் திருப்பதி தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அமைப்பின் சார்பில் சுமார் 7 அவசர ஆம்புலன்ஸ் ஊர்திகளை பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெருங்குளம் பகுதியில் ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கான அவசர நடமாடும் மருத்துவ முகாம்கள், அதாவது வீடுகளுக்கே சென்று பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய அந்த ஒரு சிறந்த சேவையை தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அலுவல் சாரா நிர்வாக இயக்குனர் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மிடத்திருக்கிறார். இது குறித்து கேட்கலாம். இந்த நிறுவனத்துல சமூக பொறுப்புணர்வு நிதி, CSR என்று சொல்வார்கள், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட், பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு நிதியிலிருந்து பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் நாம் ஒதுக்கி கொண்டிருக்கிறோம், வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இங்க தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இன்றுடன் சேர்த்து 10 நடமாடும் மருத்துவமனைகளை நாம் வழங்கி இருக்கிறோம். இது நம்முடைய இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாகனத்தினுடைய மொத்த செலவு, அதாவது இயக்கப்படுகிற செலவு, ஆபரேட்டிங் காஸ்ட் 3 வருடங்களுக்கு 1.25 கோடி ரூபாய், அதாவது 1,25,00,000 ரூபாய் 10 வாகனங்களை நாம் வழங்கி இருக்கிறோம். இதுல மருந்துகள், அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய உபகரணங்கள், அந்த ஓட்டுநருக்கான சம்பளம், அதே மாதிரி டாக்டர்களுக்கான ஊதியம், டீசல் செலவு உட்பட எல்லாவற்றையுமே REC நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது. அது தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. நாங்களும் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பான முறையில் இதை அமல்படுத்துபவர்கள் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி. அதனால இதுவரையிலும் நாம கிருஷ்ணகிரி, நீலகிரி, அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாம கொடுத்திருந்தோம். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு இன்றிலிருந்து துவங்கி இருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். இந்த சேவையை தினந்தோறும், குறிப்பாக கிராம மக்கள், ஏழை எளிய மக்கள் தினந்தோறும் 100லிருந்து 200 பேர், ஒரு வாகனத்திற்கு கிட்டத்தட்ட 100லிருந்து 200 பேர் இதன் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 2000 மக்களை வீடு தேடி சென்று, இதுவரைக்கும் 10 வெஹிக்கிள்னு சொன்னா ஒரு 2000 பேரை நேரடியாக அணுகி அவர்களுக்கு உண்டான அவர்களுடைய அந்த உடல் உபாதையை போக்கக்கூடிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் REC நிறுவனம், மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம், மேலும் மேலும் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு தமிழக மக்களுடைய, கிராமத்து மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய கவலைகளை போக்கும். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் அவர்கள் ஓம் பிரகாஷ் அவர்கள் நம்மிடத்திருக்கிறார். இது கேட்கலாம். அமைப்பு ரீதியா இது மாநில அளவில் இருக்கு, அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் இருக்கு. மாநில அளவில் அவங்க டே கேர் சென்டர், பிளட் பேங்க், பல மாவட்டங்களில் இந்த பிளட் பேங்க் சர்வீசஸ், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கான ரெட் கிராஸ் பற்றிய விழிப்புணர்வு, அது தவிர பேரிடர் காலங்களில் இருக்கக்கூடிய அவசிய சேவைகள் எல்லாத்துக்குமே ரெட் கிராஸை முன்னிருந்து செய்வாங்க. தமிழகம் முழுவதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாளர் திரும்ப தாரா அவர்கள் நம்மிடத்திருக்கிறார். இது கேட்கலாம். இப்போ பாஸ்ட் 1 இயரா நாங்கள் 10 vehicles, இதை இன்க்ளூடிங் டுடேஸ் இனாகிரேஷன் 10 vehicles கொடுத்துருக்கோம் சார். லாஸ்ட் இயர் 7 vehicle, இந்த வருஷம் 3 vehicle. என்னென்ன மாதிரி சேவைகள்லாம் பண்ணிக்கிறோம்? இல்லை, இது மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ். இதை தவிர நாங்கள் CSRல அதர் ஹெல்த் கேர் சர்வீசஸ் கொடுத்துருக்கோம், எஜுகேஷனல் சர்வீசஸும் கொடுத்துட்டுருக்கோம். அதர் சங்கர நேத்ராலயா, அப்புறமா சைல்ட் ட்ரஸ்ட், அந்த மாதிரி ஹெல்த் கேருக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் சோலார் பவர் பிளான்ட் மெட்ராஸ் எங்களோட காந்திகிராம் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஜஸ்ட் ஃபண்ட் மட்டும், தட் இஸ் ஃபினான்ஸ் மட்டும் பண்ணல, ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பிரைமரி இது எங்களோட அதுதான். பட் நாங்கள் சமூக சேவை டெவலப்மெண்ட்லேயும் நாங்கள் எங்களோட ப்ராஃபிட்டை பங்கு கொண்டு அதில் பங்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அமைப்பினுடைய தமிழகம் முழுவதும் 10 ஆம்புலன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ 10வது அது விரிவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. We are trying. Actually, it's all depends on the performance. 7 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இன்னும் 3 தருவேன்னு சொல்லியிருந்தாங்க.
லாஸ்ட் டைம் கூட எங்க சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் வந்திருந்த போது he said if you perform you will get more. ஸோ இந்த 10 யூனிட்ஸும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஃபர்தர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அமைப்பின் சார்பில் ஏற்கனவே 7 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் மீனவர்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதாலும் ஏழை மக்கள் அதிகமாக இருப்பதாலும் மருத்துவ உதவிக்காக தற்பொழுது 3 அவசர ஆம்புலன்ஸ் சேவைகளை தற்பொழுது துவக்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் 10 ஆம்புலன்ஸ் சேவைகள் துவங்கப்பட்டுள்ளது. இது மேலும் கூடுதலாக உருவாக்கி தர வேண்டும் என்று அனைத்து பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த ஆம்புலன்ஸ் சேவையை அனைத்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி நிர்வாகிகளும் தற்பொழுது துவக்கி வைத்திருக்கிறார்கள். பெருங்குளம் பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.